ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லீவு விட்டாச்சு. நிறைய பேர் ஊருக்கெல்லாம் கிளம்பியிருப்பீங்க. நானுமே லீவு விட்டதுமே எங்கள் அம்மா ஊருக்கு வந்திருக்கிறேன். இங்கே வந்தால் வெயில் நார்மலாக எங்கள் ஊரில் வந்து ரொம்பலாம் வெயில் எப்போவுமே இருக்காது. பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. குழந்தைங்கள வெளியே விளையாடவே விட முடிய மாட்டேங்குது. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் குழந்தைங்க டிவி பார்க்குறாங்க, இல்லைன்னா ஃபோன் கேட்டு நச்சரிக்கிறாங்க. ஸோ எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் ஊரில் நிறைய ஃபேமஸான பிளேஸ் இருக்குது. அதில் முக்கியமான பிளேஸ் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி கடல். 3 கடல்கள் சங்கமிக்கும் கடல் எங்கள் கன்னியாகுமரி கடல். அது மட்டும் இல்லாமல் சன்ரைஸும் சன்செட்டும் இங்கே வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ பீச்சுக்கு இவங்களை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணி 2:30 மணிக்கு பஸ் ஏறினோம். 3:30 மணிக்கு தான் பீச்சை போய் ரீச் ஆனோம். நாகர்கோயிலேருந்து கன்னியாகுமரிக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துலேயே போயிடலாம். பட் நாங்கள் சுற்றி போகிற பஸ்ஸில் ஏறினனால 1 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அதுவும் பஸ் ஸ்டாண்டில், கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்டில் தான் எங்களை கொண்டு விட்டாங்க. அங்கே இருந்து பீச்சுக்கு இறங்கி நடந்து தான் வந்தோம். முன்னாடியெல்லாம் பீச் பக்கம் போனோம் அப்படின்னா அந்த பீச்சு காற்றே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பீச்லேயுமே ரொம்பவே ஹீட்டாக இருக்குது. நிறைய பேர் பீச்லேயே கொடை பிடிச்சிட்டே நின்னாங்க. காற்றும் ரொம்பவே அடிக்கவே இல்லை. வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு பீச்சுக்கு வந்தால் பீச்சிலேயுமே வெயில் அதிகமாக இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே நிழல் மண்டபம் ஒன்று இருக்குது. அந்த நிழல் மண்டபத்தில் தான் உட்காந்துருந்தோம். 4 மணிக்கு மேலே பீச்சுக்கு கடலுக்குள்ளே கால் வைக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் உட்காந்தே இருந்தோம். ஸோ உட்காந்துருக்க டைமில் இந்த குட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, நம்ம பீச்சுக்கு இறங்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதுவும் சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்காது, இப்போவே வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அங்கே ஐஸ்கிரீம் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ சாக்கோபார் ஐஸ்கிரீம் எல்லாருக்குமே வாங்கி கொடுத்தோம். நாங்கள் சாட்டர்டே டைமில் தான் போயிருந்தோம். நார்மலாகவே கன்னியாகுமரி கடலில் ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுவும் சாட்டர்டே சண்டேஸ் டைமில் சொல்லவே வேண்டாம், ரொம்பவே அதிகமாக இருக்கும். 4 மணிக்கு பார்த்தா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. எங்கடா நமக்கு கடலில் நிற்கிறதுக்கு இடம் கிடைக்காதோ அப்படின்ட்டு நாங்கள் சரி 4 மணிக்கெல்லாம் கடலுக்குள்ளே கரெக்டாக இறங்கிட்டோம். நான், எங்கள் அக்கா, என் தங்கச்சி மொத்தம் 3 லேடிஸு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஜென்ஸ் யாருமே துணைக்கு கிடையாது. அதனால் ஒரு சேஃபான பிளேஸ் பார்த்து நாங்கள் உட்காந்துருந்தோம். அதில் வந்து கொஞ்சம் பாறை இருந்துச்சு. அந்த பாறைக்கு இந்த சைடில் அலை வந்தால் கூட நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சேஃபான இடம் பார்த்தா நாங்கள் இறங்கினோம். நாங்கள் நின்றுட்டு இருந்த பிளேஸில் எங்கள் பக்கத்துலேயே ஒரு கேரளாலேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. குட்டி குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க. அவங்க கடலோட கொஞ்சம் உள்ளே தள்ளி வரைக்குமே போய் நின்று ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம இந்த ஊர்லேயே இருந்தாலும் அடிக்கடி இந்த கடலுக்கு போயிருந்தாலும் நமக்கு அலை கொஞ்சம் ஃபோர்ஸாக வரும்போது குழந்தைங்கள வச்சுட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் அவங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கன்னியாகுமரியில் பார்க்குறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. அதாவது பகவதி அம்மன் கோயில், திருவள்ளுவர் சிலை, காந்தி மண்டபம், விவேகானந்தர் மண்டபம், இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸானது. ட்ரிப்பு பிளான் பண்ணி வெளியூர்லேருந்து வரவங்க இது எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் போவாங்க. நம்ம உள்ளூர்லேயே இருக்கிறதுனால அடிக்கடி இந்த கடலுக்கு வரதுனால ஜஸ்ட்டு கடலுக்கு மட்டும் இந்த குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற பகவதி அம்மன் கோயில் வந்து ரொம்பவே ஃபேமஸானது. அந்த பகவதி அம்மனோட மூக்கில் இருக்கிற மூக்குத்தியோட வெளிச்சத்தினால திசை மாறி போன நிறைய கப்பல் எல்லாமே கரெக்டாக கரைக்கு வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஈவினிங் 6 o'clock ஆனதுனால சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வர வழியில் அங்கே நிறைய கடைகள் இருக்குது. என்ன ஒன்று, கடைகளில் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நாங்கள் ஜஸ்ட்டு எல்லா கடையும் சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.
ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுக்கெல்லாம் இடம் அங்கேயே இருக்குது. பட் நாங்கள் எந்த ட்ரெஸ்ஸுமே எடுத்துகிட்டு போகலை, அப்படியே தான் வந்தோம். 7 மணிக்கெல்லாம் பஸ்ஸு ஏறிட்டோம். வீட்டுக்கு வந்து சேரும்போது 8 o'clock தாண்டிடுச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா நிறைய மணல், ட்ரெஸ்ஸு ஃபுல்லும் மணல் அப்படி இருந்துச்சு. அதெல்லாம் உதிர்த்து விட்டு வீடை தூக்குறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இந்த நாள் ஃபுல்லும் நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களுமே எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கன்னியாகுமரியை விசிட் பண்ணிட்டு போங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே வந்து கடல் மட்டும் கிடையாது, நிறைய பார்க்குறதுக்கு இருக்குது. ஒரு ஃபுல் நாள் ட்ரிப்பு பிளான் பண்ணி நீங்கள் இங்கே வாங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.